ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல அரிசியே இல்லாம உளுந்து மட்டும் வச்சு சூப்பரா சாஃப்டா ஒரு ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் உளுந்து சேர்த்துட்டு உளுந்த நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச உளுந்தையும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு 2 ஐஸ் கியூபும் சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு அது நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த மாவு கூட 2 மீடியம் சைஸ் முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கலந்துக்கலாம். மாவும் முட்டையும் ஒண்ணா நல்லா கலந்து வர்ற வரைக்கும் அதை கலந்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நீங்க கலந்துக்கலாம். அதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்கிறேன். ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. தோசைக்கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊத்தி ஊத்தாப்பம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நார்மல் எண்ணெய்க்கு பதிலு இதுல நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சுட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா செவக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் எம்மியா சாஃப்டா உளுந்து ஊத்தாப்பம் ரெடி. முட்டி வலி, கை கால் வலி இருக்கவங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்தியா ஒரு ஊத்தாப்பம் வாரம் ஒரு வாட்டி செஞ்சு அசத்தலாமா? பாய்.